Welcome to Rasi College of Engineering. உங்க ஃபியூச்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இப்போ இருக்கிறது ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் ராசி இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ மேம். வணக்கம் மேம். வெல்கம் டு அவர் சேனல். உங்களை மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அண்ட் ஹாப்பி ஆல்சோ. We are also very happy, ma'am. Okay, like to ask you a few questions, ma'am. Sure, ma'am. ராசி காலேஜோட கோர் விஷன் என்ன, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு அது எந்த விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கு? ஸோ எங்களோட விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டு கிரியேட் நாலேஜபிள் அண்ட் ட்ரெயின்டு குவாலிட்டி என்ஜினியர்ஸ். ஸோ வெறும் குவாலிட்டி என்ஜினியர்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஒரு சொசைட்டல் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் விஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல வேணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோம் அல்லது கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to have enough இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு தேவையான பில்டிங்ஸ் இருக்குது, டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, தென் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபெசிலிட்டிஸு, அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். நம்ம இன்ஸ்டியூஷன் ஒரு 17 வருஷமாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான கட்டமைப்பு பேசிக் நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதனால் எங்களால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அளவுக்கு ட்ரைனிங்கும் சரி எஜுகேஷனும் சரி எங்களால் இம்பார்ட் பண்ண முடியுது. அகாடமிக்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், உங்களோட லீடர்ஷிப்பில் இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு? ஓகே, நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற 2 விஷயம் வந்து சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அங்கே சிஸ்டம் சரியாக இருந்தாலே எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ முதல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட மெயின் எய்மாக இருந்தது. அண்ட் அதை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லாருமே அந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டிசிப்ளின். ஸோ ஒரு இடத்துல வந்து டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த எஜுகேஷன் இருக்கிறதுக்கும் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி நம்ம வந்து ஒரு டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்ஜாய் பண்ணுவாங்க, அதே அளவுக்கு அந்த டிசிப்ளினையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது 2 விஷயம் நம்ம வந்து என்னோட லீடர்ஷிப்பில் சரியாக எவால்வ் ஆகிருக்கதான் நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ மேம், நெக்ஸ்ட்டு குவாலிட்டி எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டை என்ஷோர் பண்ணுறதுக்கு நம்ம காலேஜில் என்னென்ன பண்ணுறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்ற போது நம்ம வந்து டைம்லி கிளாஸஸ் நடக்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். ஆஸ் அ பிரின்சிபல் நான் ஒரு மானிட்டரிங்க்கு போகிறேன். தென் நம்ம ஹெச்ஓடிஸ் அவங்களும் வந்து அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கண்டினியூஸ் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன மாதிரியெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டாஃபும் அட்லீஸ்ட் ஒரு 2 FDP அதாவது ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம சொல்கிறோம். அந்த 2 ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாவது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறத அவங்க வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் டெக்னாலஜி எனேபிள்டு லேர்னிங் ப்ரோக்ராம் அதாவது NPTEL நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அகாடமிக் எக்ஸலன்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்காகவும் இன்ஸ்டிடியூட் எப்படி ஹெல்ப் பண்ணுங்க? ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து சரியாக பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ ஒரு செமஸ்டர் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் கேலண்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஸோ அகடமிக் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு டைம் கொடுத்துட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம டைம் கொடுத்துட்றோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ அந்த பசங்க வந்து சிம்போசியம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் நம்ம தரோம். இண்டஸ்ட்ரி அண்ட் குளோபல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ எல்லாமே குளோபல் ஆகுது. இதை மீட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி காலேஜ் ஹெல்ப் பண்ணுது? ஸோ இதில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடியது வந்து டு கிரியேட் அவேர்னஸ். ஏன்னா நம்ம பசங்க வந்து +2 முடிச்சுட்டு வரபோது ரொம்ப ராவாக வருவாங்க. அவங்களுக்கு வந்து காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாது. ஸோ பட் எனிவே உள்ளே வந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ராடில் என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, லாங்குவேஜஸ் படிக்கணும்னா கூட நம்ம அதுக்கும் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை தாண்டி அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றதுக்கும் நம்ம நிறைய செமினார்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய செமினார்ஸும் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக நம்ம வேர்ல்டு வைடு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதுக்கு அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் அண்ட் சஃபிஷியன்ட் இன்புட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே மேம், இன்க்ளூசிவிட்டி, எத்திக்ஸு, ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் இதில் எல்லாத்துலேயும் இன்ஸ்டிடியூஷன் எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ண? இந்த இடத்துல நான் வந்து எங்கள் இன்ஸ்டியூஷனை
நிஜமாவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேசிஸ்லேயே இல்லை ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் பேசிஸ்லேயே அவங்க வந்து ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. எல்லா ரிலீஜனோட ஃபெஸ்டிவல்ஸையுமே நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நமக்கான தீபாவளி ஆகட்டும், அல்லது கிறிஸ்டியன்ஸுக்கான கிறிஸ்மஸ் ஆகட்டும், ரம்ஜானுக்கு ஈவன் வந்து நம்ம நோன்பு கஞ்சி கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம இங்கே வந்து பண்ணுவோம். ஸோ எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ மென்டாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து என்ஷூர் பண்ணுறோம். ஸோ அப்போ பசங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு 1-to-1 ரிலேஷன்ஷிப்பு, நம்ம ஒரு மென்டர், ஒரு கைடு வந்து எப்போவுமே கூடவே இருந்து நம்மளை வந்து இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அரவணைப்போடையே தான் இங்கே வந்து பசங்க எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணுற போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு டைவர்ஷன் போகாமல் பார்த்துக்கிறத நம்ம ரொம்பவும் வந்து கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கண்டினியூஸ் மானிட்டரிங்கே பசங்க இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல வழியில் பசங்களை போக வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் வேறு வச்சுருக்கோம். ஸோ இந்த கிளப் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்டி ட்ரக் கிளப் வச்சுருக்கோம். தென் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெக்னிக்கல் கிளப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏஏ கிளப் வச்சுருக்கோம், வெப் டெவலப்மெண்ட் கிளப் வச்சுருக்கோம், இது இல்லாமல் கல்ச்சரல் கிளப் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் கிளப்ஸும் இருக்குது, நமக்கு நான் டெக்னிக்கல் கிளப்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளப்ஸ் மூலமாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதான் வெறுமனே அகடமிக் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம இந்த மாதிரி கிளப்ஸ் மூலமாக வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே எங்கேஜாகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் கரெக்டான விஷயத்தில் எங்கேஜாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்லி மேம், உங்கள் இன்ஸ்டிடியூஷன் ராசி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ பேரண்ட்ஸ்க்கோ நீங்கள் கொடுக்க நினைக்கிற மெசேஜ்? இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லக்கூடியது, எங்கள் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இல்லாமல் எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு 2 பேருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து யோசிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னே யோசிக்காமல் அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரோக்ராமு அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு வரணும், வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ்ட்டு பேசணும். பேசினாதான் எனக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குமா, என்னோட மென்டாலிட்டிக்கு என்னோட கேரக்டருக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு காலேஜுக்குள்ளார வரபோது எல்லா பேரண்ட்ஸுக்குமே என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனும் இல்லை என்னோட பொண்ணும் முடிச்சுட்டு போகிற போது ஒரு நல்ல வேலையோடு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எப்போவுமே கையில் இருக்கும். அப்படி இருக்கிற போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இயர்ஸில் அவங்களோட அகடமிக்ஸ், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த படிப்பை மட்டுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம வந்து அகடமிக்கை தாண்டி நமக்கு இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக யோசிக்கணும். +2 வரைக்கும் படிச்சிருப்பா, அதுக்கப்புறம் தானாக போயிடும் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் +2க்கு அப்புறமும் நம்ம காலேஜ்லேயும் படிக்கணும், படித்தாதான் நம்மளால் ஒரு டிகிரியோட வெளியில் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ரொம்ப எசென்ஷியலாக நம்ம மைண்டில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, டாக்டர் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நமக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். வெரி நைஸ் அண்ட் வெரி ப்ளெஷரபிள் மீட்டிங் யூ. தேங்க்யூ மேம். நீங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய நம்ம ஆடியன்ஸ் தெரியணுன்றதுக்காக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஷின்ஸ். தேங்க்யூ மேம்.